வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ட்ரேடர்ஸ்க்கு உண்டான மனநிலை என்ன, எப்படி இருக்கும், அதை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரேடிங்க்கு 2 விஷயம் நம்மளுக்கு தேவைப்படும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்துட்டு நிறைய நாலேஜ் வேணும். அதாவது என்ன கான்செப்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, இன்கேஸ் பேங்க் நிஃப்டியில் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா நாலேஜ் நிறைய கேதர் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி என்ன ஸ்கிரிப்டில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாலேஜை நீங்கள் நிறைய வளர்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு ட்ரேடிங்க்கு நீங்கள் பண்ண போகிற ட்ரேடிங்க்கு வந்துட்டு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறதையே பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு டிசிப்ளின் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு டேக் ப்ராஃபிட்டு, ஒரு ஸ்டாப் லாஸு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிசிப்ளினாக இது என்ன மெத்தட் நீங்கள் கற்றுக்கிட்டாலும், எவ்வளோ பெரிய விஷயம் கற்றுக்கிட்டாலும், இந்த 2 மட்டுமே நம்ம வச்சுக்கிற மாதிரி ஒரு பிரின்சிபல் வச்சுக்கணும். அப்போது இந்த இதில் என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் என்ன நாலேஜ் கேதர் பண்ணாலும், என்ன ட்ரேட் பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல லாஸ் வரத்தான் செய்யும். அப்போ அந்த டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம் அப்படின்னோம்னா, நம்ம போடும்போது அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எவ்வளோ லாஸ் வரும்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். அதாவது மார்க்கெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக சொல்கிறேன். ஒரு டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம்னா இன்றைக்கி ஒரு ₹1500 ப்ராஃபிட்டு, இல்லை ஒரு ₹500 லாஸு அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், மார்க்கெட் எப்படி வேணாலும் போகட்டும், ஆனால் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் வளர்த்துக்கோங்க. அந்த டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் வந்து சைன் பண்ண முடியும். ரெண்டாவது, நாலேஜ் வந்து நிறைய வளர்த்துக்கணும். இப்போ ஒரு ஸ்கிரிப்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான நாலேஜ் நீங்கள் நிறையா கேதர் பண்ணணும். இப்போ ஒரு யூடியூப் பார்க்குறீங்க, யூடியூப்பில் ஒரு 4 ஸ்கிரிப்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கிரிப்டை எடுத்து வச்சு ஒரு 5 ஸ்கிரிப்ட் 10 ஸ்கிரிப்ட் வச்சுக்கோங்க. அதை எடுத்து நீங்கள் லைவில் செக் பண்ணி பாருங்கள். எப்படி வருது, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு லைவில் செக் பண்ணுங்கள். லைவில் செக் பண்ணிவிட்டு அடுத்தது கிளாஸுக்கு போங்க. லைவாக யாரெல்லாம் கிளாஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிளாஸுக்கு போங்க. நிறைய கிளாஸ்லாம் இருக்குது சார், அதுக்கெல்லாம் போகலாங்க. போய்ட்டு அது என்ன ஏதோ ஒரு விஷயம் நிறைய லேர்ன் பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம மார்க்கெட்டில் ஃபெயில் ஆகிறோன்னா 2 விஷயந்தான். ஒன்று வந்து நம்ம நாலேஜ் இல்லாது, ரெண்டாவது வந்து நம்மளோட மனநிலை, அதாவது சைக்காலஜி. இந்த 2 மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா இதில் ரீசனபிளான ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். அதுக்காக நான் ப்ராஃபிட்டே தான் வந்துட்டுருக்கும், இல்லை லாஸாக தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது யோசிச்சு பாருங்கள். ஒரு 10 வருஷமாக ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் 10 வருஷமாக ப்ராஃபிட்டே எடுத்து லாஸ் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு யாராவது இருக்காங்களா? நீங்கள் கேட்டு பாருங்கள். 10 வருஷத்தில் ஒரு ப்ராஃபிட் கூட நான் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்காங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. ப்ராஃபிட்டும் வரும், லாஸ் வரும். அதே மாதிரி 10 வருஷமாக நான் ப்ராஃபிட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் அதுவும் தப்பு தான். அதை கண்டிப்பாக ஒரு 2-3 லாஸாவது இருந்திருக்கலாம், இருக்கும். லாஸ் இல்லாமல் வராது. அதாவது மாதிரி ப்ராஃபிட் லாஸ் இல்லாமல் இருக்காது, அதுமாதிரி ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ப்ராஃபிட் லாஸ் 2 வரும். அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு கிளாஸுக்கு போய் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது புது ஐடியாலஜி வரும். இப்போ நான் ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது நிறைய கற்றுக்குங்க, கிளாஸுக்கு போங்கன்னு சொன்னேன். சார் அது ₹5000 சார்ஜ் பண்ணுறாங்க சார் அப்படின்னா. சார் நான் சொன்னேன், ஒரு ₹5000 கூட நீங்கள் அதுக்கு அந்த ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கலின்னா நீங்கள் எப்படி ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்க சொல்லுங்கள்? இதுதான் எல்லாத்து மனநிலையும் இருக்குது. ஐயோ அது செலவாகுன்னா செலவு பண்ணால் தான் சார் ஒன்று பண்ண முடியும். நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்காக அது வந்து எடுக்க போகிறக்கு ஒரு பிஸ்னஸ் அது. அதுக்கு செலவு பண்ணுறதை யோசிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க? புரியுதுங்களா? இப்போ ஒரு ₹1000 ஒரு கிளாஸ் பார்த்து போடுறீங்க அப்படின்னா அந்த ₹1000 என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. அதேமாதிரி ₹5000 ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஒரு ₹50,000 அதில் ஒரு மாதிரி நாலேஜ் கிடைக்கும். இது எல்லாமே நாலேஜ். இது வந்து எக்ஸ்பென்ஸ் கிடையாது. இது வந்து ஒன் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கே நீங்கள் தயார் இல்லைன்னா நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. இதுக்கு டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இது. இதுலேருந்து நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னா நிறைய கற்றுக்கணும். அது இந்த மனநிலை மட்டும் ட்ரேடர்ஸ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா தேடும்போது என்னென்னா இது சம்மந்தமான நிறையா விஷயம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான நிறையா ஐடியாலஜி கிடைக்கும். ஒரு 5 கிளாஸ் 10 கிளாஸ் போனீங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய நாலேஜ் வரும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட்டு தான் உங்களை வந்து ப்ராஃபிட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஒரு கான்ஃபிடென்ட் எதுலேருந்து வரும் அப்படின்னா, அதில் ஒரு தெளிவு இருந்தால் தான் அது வரும். ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னா, அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து நிறைய நாலேட்ஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஒரு வேலையாகட்டும், ஒரு எந்த ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும். அதில் நீங்கள் வந்து நல்லா ஒரு தெளிவாக பண்ணுறீங்க, ஒரு கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதில் வந்து நீங்கள் நாலேட்ஜ் நிறையா வளர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியாமல் நாலேட்ஜ் அது இன்ட்ரெஸ்ட்டில் அது நிறையா கற்றுருப்பீங்க. அதனால தான் அதே மாதிரி தான் இதுக்கும் அதே மாதிரி தான். நிறையா விஷயம் கற்றுக்காத வரைக்கும் இது ப்ராஃபிட் கொடுக்காது. பட் கொடுக்கலாம், ஃப்ளூக்கில் ஏதாவது 1 ஆர் 2 ப்ராஃபிட் எடுக்கலாம். பட் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சரியான ஒரு பிஸ்னஸாக மாற்றி நான் இதில் தான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்தீங்க அப்படின்னா, இது கட்டாயம் வந்து நீங்கள் நல்லா நிறையா கற்றுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை பார்ட் டைமில் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறையா இருக்காங்க. பார்ட் டைமில் நிஜமாக பண்ணவே முடியாது இது. நீங்கள் நிறையா பண்ணலாம். பட் ஏதாவது சரி நானும் பார்ட் டைமில் பண்ணிகிட்ருக்கேன்னு ஒரு நேம் தான் இருக்குமே தவிர, இதில் அப்படியெல்லாம் இது ஒரு இதாக பண்ண முடியாது. பார்ட் டைமில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இது கிடையாது. இதை எப்படி சார் பார்ட் டைமில் பண்ண முடியும்? அதாவது நீங்கள் ஏதோ ஒரு போஸ்டிங் இருப்பீங்க. அந்த கிரேடுக்கு உண்டான ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ப்ரெஷரை விட்டுட்டு நீங்கள் வந்து இதில் உட்காந்து இதில் பண்ணணும், ஃபுல் ஃப்ளெட்ஜாக இது பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? 2 இதையும் ஒன்றா எப்படி பார்க்க முடியும் அது? அதுவும் இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இது. இருக்கறதுலேயே ஹை ப்ரெஷரான ஒரு ஃபீல்டு இது. இது எப்படி இது பண்ணுவீங்க? ஒரு 2 நாள் பார்த்துட்டு 3ஆவது நாள் ஓடிடுவீங்க. ஐயா இது ட்ரேடிங் இது ஆகாது. ட்ரேடிங் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வேறு ஏதாவது நெகட்டிவாக சொல்லிட்டு போயிடுவீங்க. அதனால் அந்த மனநிலையை வச்சுட்டும் வராதீங்க. பார்ட் டைமில் பண்ணணும் அப்படின்ட்டு. நிறைய கற்றுக்கோங்க. பார்ட் டைமில் நிறையா கற்றுக்கோங்க. நான் வேண்டான்னு சொல்லல. பார்ட் டைமில் நிறைய ரிசர்ச் பண்ணலாம். ஆனால் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு 1 டே உட்காந்து எப்படி வருது, நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள ஃபீல்டுக்குள்ளே வாங்க. வந்துட்டு அதுவும் ஒரு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 நாள் நீங்கள் லீவ் போட்டு உட்காந்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி தான் பண்ணணுமே தவிர, இந்த 5 மணிக்கு மேலே பண்ணுறேன், எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்போ பண்ணலாம் அப்படிங்கிற இது கேம் விளையாடுற மாதிரிலாம் இது கிடையாது சார் இது. இது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு பிஸ்னஸ் இது. அதனால் அந்த மாதிரி மனநிலை வேண்டாம். பார்ட் டைமில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் வர வேண்டாம். வந்தீங்கன்னா லாஸ் தான் ஆகும். பார்ட் டைமில் நாலேஜ் பண்ணிக்கங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். ஆனால் பார்ட் டைமில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்தால் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, நாலேஜ் வளர்த்துக்கிறோம். ஒரு நிறையா கிளாஸ் சொல்கிற மாதிரி நிறைய கிளாஸுக்கு போகிறோம். அடுத்து என்ன பண்ணலாம்னா, கிளாஸுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு நிறையா மெத்தடாலஜி இருக்கும். அதில் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை டெமோவில் செக் பண்ணியிருப்பீங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டாலும் சரி, ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி என்ன ஸ்கிரிப்ட் நீங்கள் கற்றுருக்கீங்களோ அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு டெமோவில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைவுக்கு வரணும். லைவுக்கு வரும்போது நீங்கள் இந்த நாலேஜெல்லாம் வச்சு உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டேக் ப்ராஃபிட் வைக்கிறோம், ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆர்டர் போடும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ராஃபிட்டு எவ்வளோ லாஸ்ன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இதுவே இந்த டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸு பிரின்சிபலாக வைங்கன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அடுத்தவங்க பிரின்சிபல் என்றைக்குமே ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அதனால் உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபலாக ட்ரேடிங்கில் கற்றுக்கோங்க. என்ன பண்ணலான்ட்டு ஒரு பிளான் போட்டுக்கோங்க. அதுபடி நீங்கள் என்ன ஆனாலும் அதுலேருந்து நீங்கள் மாறக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஒரு 1500 எனக்கு வேணும், 1500 இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1500 வந்துச்சுன்னா கட் பண்ணிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் 10,000 கூட போகலாம். அது விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களோட டார்கெட் என்ன, உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆயிருந்துச்சுன்னா ஓகே வெளில வந்துடலாம். அவ்வளோதான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரின்சிபல் ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பிரின்சிபல் உங்களுக்குன்னு யோசிங்க. என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மகிட்ட என்ன நாலேஜ் இருக்குது, இதுலேருந்து எப்படி பண்ணலாம் அப்படி மாதிரி ஒரு பிரின்சிபலை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஒரு 1500 இன்றைக்கி ஒரு 5000 வந்துருச்சு ஓகே, நாளைக்கு அப்படின்னா பிரின்சிபலை உடச்சிடுவீங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறணும். இல்லை இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வந்துருச்சுன்னா இப்போ பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உண்டான அதுக்குன்னு ஏதாவது பிரின்சிபல் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். அந்த மாதிரி பிரின்சிபல் இல்லைன்னா இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. இது ரொம்ப சரியாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை சரியாக ஜெயிக்க முடியாது. இது சாதாரண விஷயம் இல்லை. பெரிய ஒரு மெகா வோல்ட் கரண்ட்டு மாதிரி. இப்போ நீங்கள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் வர்றாரு, அவர் அந்த கரண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது என்னென்ன பண்ணுறாரு, கரெக்டாக ப்ராப்பராக வந்து மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு
அது என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலையும் அவர் வந்து தெளிவாக பண்ணுவார். அப்படி அவர் அந்த எலக்ட்ரிஷியன் வந்து சரியான டிசிப்ளின் இல்லாமல் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வேலை செஞ்சார் அப்படின்னா என்ன ஆகும்? தூக்கி அடிச்சிடும் இல்லையா? அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். ஒரு கரண்ட்டு மாதிரி தான். அது வந்து அதை வச்சு ரொம்ப நல்லதும் செய்யலாம், நம்மளுக்கு நாமே அதை கெட்டதாகவும் பண்ணிக்கலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 2 எக்யூப்மெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நாலேஜு, 2வது வந்து டிசிப்ளின். இந்த 2 மட்டும் நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இதை அழகாக உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி நீங்கள் இதை ட்ரேடிங்லேயே நிறையா சம்பாதிக்கலாம். நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு வரலாம். அதான் வந்ததுக்கப்புறம் நிறையா பேர்த்துக்கு நீங்களும் கற்றுக் கொடுங்க. அதான் ஏதோ ஒன்று கொடுத்தா தான் சார் ஏதோ ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி கிளாஸுக்கு செலவு பண்ணுறதாகட்டும், லேர்னிங் அதாவது நிறையா ட்ரேடிங் புக்ஸும் வாங்கி படிங்க, நிறையா கிளாஸுக்கு செலவு பண்ணுங்கள். ட்ரேடிங்க்கு வரணும் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் அட்வைஸ் வந்து நிறையா கற்றுக்கிட்டு ஒரு டிசிப்ளின் க்ரியேட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு ட்ரேடருக்கு உண்டான சைக்காலஜியாக இருக்கணும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. அதுமாதிரி ட்ரேடர்ஸ் எல்லாருமே ப்ராஃபிட் எடுக்கணும்னு இந்த பிரபஞ்சத்தை நான் வேண்டிக்கிறேன். நன்றி.